So hi guys, welcome to my channel. So in the video la நான் வந்து I'm gonna speak about personal statement. Personal statement is very important statement. Like it's a very important document in this GK scholarship. So I would say it's better to start writing it from here. Just try to draft it from now itself. And like like why she is like speaking English. The thing is like I got messages like comments like speak in English or at least include subtitles, something like that. So I'm gonna try to speak. I'm gonna try to mix with Tamil and English. So please understand, because this channel is mainly because of I saw a lot of videos, but most of the videos is like in English or like in Hindi. So I wanted to do it in Tamil. Like Tamil பண்ணணும் ரொம்ப ஆசை. But since there is a lot of people in India who don't know Tamil, so I'll try to add English and Tamil. So yeah. So without any delay, let's get into the video. So personal statement வந்து it's a very important document that you need to start prepare அட்லீஸ்ட் 3 to 4 months பிஃபோர். பிகாஸ் அட் தட் டைம் லாஸ்ட் டைமில் வந்து உங்களால் அவ்வளோ ரஷ் பண்ணிங்கன்னா மேபி த பர்சனல் ஸ்டேட்மெண்ட் வந்து லைக் மேபி இது வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்காது. லைக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஸோ இட் வில் ஹேப்பன். ஸோ அதனால் வந்து ஐ வுட் சஜஸ்ட் if at least draft it from now itself. Just draft it. And you would hear a lot of scholarship students have said like that a personal statement you should start it from a story, something like that. So I would say the same. I would suggest the same thing. Your personal statement should start from a personal, just start it from like from a personal touch, with a personal touch, like ஒரு சின்ன ஸ்டோரி ஆர் ஏதாச்சும் ஒரு சின்ன குவாட்ஸ் தட் இம்பாக்டட் யூ, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் த பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி வெரி ஸ்பெசிஃபிக். டோன்ட் just write a statement that is general, because like the selection committee and the interviewers will know that this is a general statement that he or she just copy from somewhere else. So please be specific, and I cannot stress this more. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க. சின்ன நிறைய டீட்டெயிலான விஷயத்த கொடுங்க. ரொம்ப ஜெனரலாக எழுதாமல் ஸ்பெசிஃபிக்கான அதெல்லாம் சொல்லுங்க. லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெல் எப்போ வந்து எந்த இயர் எந்த மந்த்ல வந்து நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ எப்போ வந்து அங்கே ஒர்க் லைக் எவ்வளோ நாள் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்ற மாதிரி இஸ் இட் ஓகே டு டிஸ்க்ளோஸ் த கம்பெனி நேம், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ட்ரை டு ஆட் like what are the things that you learn from the company. So everything ரொம்ப சின்ன விஷயத்துலையும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் like it will be specific, so that the interviewer will know okay this personal statement is a ஸ்பெசிஃபிக் ஒன். அண்ட் ஸ்டோரியில் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா லைக் ஜஸ்ட் டோன்ட் ரைட் இட் ஐம் திவ்யதர்ஷினி, லைக் சேயிங் ஐம் திவ்யதர்ஷினி, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஐம் ஃப்ரம் திஸ் பிளேஸ், ஐம் 24 years old. ஸோ இட்ஸ் don't do like that. We are adults. ஸோ அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதாதீங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் ஒரு ஐ கேச்சிங்காக இருக்காது, லைக் அட்டென்ஷன் கேட்ச் பண்ணாத அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்டோரி ஆர் ஒரு குவாட்ஸ் இது மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா just because we say started a story, just don't write a story that it is irrelevant to your content. So irrelevant எழுதாமல் நிஜமாவே உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி ஒன்று சொல்லிட்டு தென் இஃப் யூ ஆர் ஸ்விட்சிங் டு மேஜர், லைக் இஃப் யூ ஆர் ஸ்விட்சிங் மேஜர், ப்ளீஸ் இன்க்ளூட் வை யூ சேஞ்ச் திஸ் மேஜர், லைக் வாட் இஸ் த ரீசன் தட் மேட் யூ டு சேஞ்ச் தட் மேஜர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஏன்னா ஜஸ்ட் இங்கே படிக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் கெட்டிங் அ லாட் ஆஃப் டிஎம், ஜஸ்ட் பீப்புள் சேயிங் லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்விட்ச் மை மேஜர் just because to study in Korea. No, please don't do that. The Korea that you're seeing in K-drama is not the same. Life here is hella, like it's so hard here. And just because like you need to study, you want to study in Korea, just don't change your major. You will regret a lot and you will suffer a lot. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். லைக் இப்போ நிஜமாவே உங்களுக்கு வந்து அந்த மேஜரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ இல்லை வேறு மேஜர் ஸ்விட்ச் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை, வேறு எதுலையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்து நீங்கள் வந்து மேஜர் ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் மேஜர், யூ ஷுட் கிவ் வெரி குட் எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் எதுக்கு நீங்கள் வந்து மேஜர் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. அண்ட் ட்ரை டு லைக் பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் த லைக் யுவர் மேஜர். ஸோ இன் மை கேஸ் என்னோட கேஸில் என்ன சொல்வேன்னா, நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் தென் இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வந்து 3 பார்ட்ஸு. ஸோ இதை நான் வந்து எப்படி வந்து நான் லைக் இதை வந்து எப்படி நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணேன், எதுக்கு வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு வந்து நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். லைக் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சின்ஸ் ஐ ஒர்க் ஃபார் அ பேங்கிங் கம்பெனி, ஐ கெட் டு நோ ஹவு தே ஆர் லைக் யூசிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் சம்திங் லைக் தட், அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஐ இன்க்ளூடட் இட் இன் மை பர்சனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை மாதிரி ட்ரை டு லைக் கனெக்ஷன் வந்து மேட் பண்ணுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா தேல் ஜஸ்ட் think that you just
wanted to study here, you're just changing a major நினைப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஒரு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க why you are switching major அப்படின்னு. And the next thing is like why Korea, and if you are going for university track, you need to explain why this university. Okay, ஸோ why Korea அப்படின்னா give like ஏன் வந்து கொரியா சூஸ் பண்ணீங்க அண்ட் ஏன் வந்து இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு. நீங்கள் கொரியா அண்ட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுலாம் லைக் யூ நீட் அ லாட் ஆஃப் ரிசர்ச், நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த யூனிவர்சிட்டி ஏதாச்சும் யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை டு லைக் ரிசர்ச் அபவுட் தேர் ஹிஸ்ட்ரி. அந்த அந்த யூனிவர்சிட்டி வந்து இதில் வந்து நீங்கள் எடுத்திருக்க மேஜர் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் லைக் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஐ வுட் சஜஸ்ட் திஸ். நோ ஒன் வில் ஸ்பூன் ஃபீட் யூ. யூ ஜஸ்ட் நீட் டு ரிசர்ச் எவ்ரி திங். ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். யூ வில் கெட் அ லாட் ஆஃப் things that you wanted to include in the personal statement. So why Korean question ku just don't ella scholars சொல்ற மாதிரி just don't include K-pop or K-drama. If your major is more likely about entertainment, K-drama or something like that, definitely you can add that. But if you are in a STEM major or business, so if it is not related to your major, please just don't include K-pop or K-drama in your personal statement. So just don't do that. It is not at all professional to include entertainment in the personal statement, I would say. So why Korea அப்படின்றதுக்கு லைக் நிஜமாவே வாட் இஸ் த ரீசன், கொரியாவில் படிக்கிறதுக்கு வாட் இஸ் த ரீசன் சொல்லுங்க. அண்ட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்கன்னா எதுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி, எப்படி வந்து இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் ஹவ் யூ வில் contribute to the university சொல்லுங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். while graduating in a university, ஒரு யூனிவர்சிட்டி வந்து கிராஜுவேட் பண்ணுறீங்கன்னா ஸோ யூ நீட் டு டூ சம்திங் ஃபார் த யூனிவர்சிட்டி. லைக் ஏதோ ஒன்று எப்படி வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் யூனிவர்சிட்டி இருக்கும் அப்படி சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணேன்னா கொரியா வந்து ஃபார் பிஸ்னஸ் லைக் கே பியூட்டி அண்ட் லைக் ஐ ஜஸ்ட் டிடன்ட் மென்ஷன் கே ட்ராமா ஆர் கேபாப், மென்ஷன் என்டர்டெயின்மெண்ட், கல்ச்சர் and their economy. And I have done a course in Coursera, like it's mostly about Korean economy and business. So from that நான் வந்து நிறைய ஐடியாஸ் கிடச்சது எனக்கு எப்படி வந்து சவுத் கொரியா லைக் 1960s வந்து இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு புவர் கண்ட்ரியாக இருந்தது. 1919 அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து இட்ஸ் a very huge development. ஸோ ஃப்ரம் தட் கோர்ஸ் எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு நான் என்னோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் வை கொரியா அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ இன்க்ளூடட் அபவுட் த இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் நாட் ஐ இன்க்ளூடட் அபவுட் த ஸ்காலர்ஷிப். லைக் எவ்ரி இயர் தே ஆர் inviting a lot of international students to give scholarship and giving stipend to study here. And the technology, the advancement here, it's like the architecture, like the infrastructure of Korea, it's like just try to include, but it should be connected to your major. Yeah, I cannot stress this more. Just you should connect everything with your major. Just don't do it, just don't tell a story that is irrelevant. Just don't say why Korea just because you want to study here. Just don't write it like the infrastructure is good, the K-pop, K-drama. So don't do that. And after that, I would say add your good your work experience and your extracurricular activities. And extracurricular activities, just don't try the participating thing, because you will get a lot. You'll just you have participated in a lot of like extracurricular, but add லைக் நீங்கள் ஏதாச்சும் வின் பண்ணியிருக்காரு, ஏதாவது ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஸோ அதை மாதிரி எழுதுங்க. லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் அண்ட் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில், நாட் பர்சனல் ஸ்டேட்மெண்ட், அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கே ஒர்க் பண்ணீங்க அண்ட் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்க. என்னதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அந்த கற்றுக்கிட்டது வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட அகாடமிக்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அது மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஜஸ்ட் டோன்ட் நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ண, அதில் பார்ட்டிசிபேட் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதாச்சும் வின் பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மாதிரியானதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அண்ட் வந்து மெயினாக இன்னொன்று என்னென்னா லைக் இங்கே வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் சிக்னால அப்புறம் வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் ஒரு நிஜமாவே வந்து டிசர்வ் ஸ்காலருக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காம போகுது. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ஆட் ஹவு எப்படி வந்து இல் அட்ஜஸ்ட் டு த கல்ச்சர், அதை மாதிரி சொல்லுங்கள். லைக் ஃபியூச்சர் பற்றி, உங்களோட ஃபியூச்சர் கோல் பற்றி சின்னதாக கொஞ்சமாக சொல்லுங்கள். ரொம்ப நிறையா வேணா, சின்னதாக சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டடி பிளானில் நீங்கள் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சின்னதாக சொல்லுங்கள். அண்ட் உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரீட் பண்ணும்போது ஓகே திஸ் கேண்டிடேட் டிசர்வ் திஸ் ஸ்காலர்ஷிப், அண்ட் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஹோப் கொடுக்கணும். லைக் ஹி கேன் டூ தட். இவங்க வந்து லைஃப்ல இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கவங்களுக்கு. ஸோ he or she will not
ட்ராப் ஃப்ரம் த ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்கன்னு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக்காக இருங்க, ஜென்ரலாக இருக்காதீங்க. லைக் சின்ன சின்ன டீட்டெயில்டு சின்ன விஷயத்தை கூட லைக் இன்க்ளூட் பண்ணுங்க. ஜஸ்ட் டோன்ட் ஹெசிடேட் டு ஆட் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் தான் வந்து உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ எப்படி வந்து கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் பண்ணுவீங்க. ஸோ இன் மை கேஸ் நான் அதை எப்படி ஹோம் சிக்கெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணுவேன்னு சொன்னா, லைக் நான் 2018 வந்து ஹாஸ்டல் அப்புறம் டாமெட்டரின்னு சொல்லிட்டு டில் 25 வரைக்குமே நான் அப்படியே வந்து இருந்துட்டு இருந்தேன். ஸோ இதை வச்சு நான் சொன்னேன், இதை மாதிரி லைக் லாஸ்ட் 8 இயர்ஸாக வந்து நான் இதை மாதிரி அவுட் சைட்லேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து பெருசாக ஹோம் சிக்லாம் இல்லை. அண்ட் என்னால் வந்து அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி மேஜர் ஸ்விட்சாக இருந்துச்சுன்னா ஏன் கொரியா அண்ட் ஒய் திஸ் யூனிவர்சிட்டி அண்ட் யூ ஷுட் கனெக்ட் யுவர் பேச்சுலர்ஸ் வித் யோர் மாஸ்டர்ஸ். இப்போ வந்து பேச்சுலர்ஸ் நீங்கள் வேறு மேஜரில் பண்ணிங்கன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ டீம் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா டீம் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அந்த டீம் ப்ராஜெக்ட்டில் என்ன உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். காலேஜில் என்னெல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இட் வில் play a very big role. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் இஸ் நாட் ஒன்லி அபவுட் அகாடமிக்ஸ், இட்ஸ் அபவுட் எவ்ரிதிங். லைக் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் யுவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ஹவ் யூ கான்ட்ரிபியூட் டு த ப்ராஜெக்ட்னு சொல்லுங்கள். அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ரொம்ப பெருசாக ரொம்ப நிறைய வளவலன்ட்டு எழுதாமல் ஜஸ்ட் டோன்ட் ரைட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பி ஸ்பெசிஃபிக். ப்ராஜெக்ட் பார்த்தா சொன்னால் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் சொல்லாமல் லைக் சின்னதாக அந்த ப்ராஜெக்ட் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் உங்களோட அது கான்ட்ரிபியூஷன் என்ன, அதை மாதிரி. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து that personal statement should not exceed 3 pages. and அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ரீட் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, எந்த ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் திங்ஸ். அண்ட் வாலண்டியரிங் ப்ரோக்ராம், வாலண்டியர் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதுவும் இன்க்ளூட் பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் அ லாட். So yeah, these are the things that you need to include in the scholarship. I'll just try to give us short notes about this. First, you need to start it with the personal touch. It may be a personal statement or it may be a personal story or just a quote or something like that. அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. If you are changing major, லைக் வந்து 2 கனெக்ஷன் இருக்கணும். லைக் பேச்சுலர்ஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு எதனால் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஒய் கொரியான்ற கொஷினுக்கு ஜஸ்ட் டோன்ட் ஆட் சம்திங் கேட்காம உங்களோட மேஜருக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொரியாவில் படிக்கிறது உங்களோட மேஜருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு எழுதுங்க. அண்ட் ஒய் யூனிவர்சிட்டி பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஏன் அந்த யூனிவர்சிட்டி, லைக் கொரியாவில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது, பட் ஒய் தட் யூனிவர்சிட்டி அப்படின்றத இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி சொல்லுங்க. நீங்கள் லைக் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணதில் பற்றி சொல்லுங்க. அண்ட் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு அந்த ஜேர்னியில் வந்து ஏதோ பர்சனல் லைக் நாட் இன் லைக் காம்படிஷன் ஏதோ அட்டன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். ஸோ ஹவ் யூ ஓவர் கம் தட். ஏதாச்சும் ஒரு லைக் மெம்பர்ஸ் உங்கள் கூட இருக்க டீம் மெம்பர்ஸோட ஒரு கான்ஃப்ளிக் வந்திருக்கும், அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்திருக்கும், ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கள். அண்ட் வாலண்டியர் பற்றி சொல்லுங்கள். ஏதாச்சும் எல்லாமே சொல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு தோணல, ஸோ அந்த மாதிரி அந்த வாலண்டியரை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஃபியூச்சர் பற்றி சின்னதாக இது மாதிரி ரொம்ப பெருசாக ரொம்ப நிறைய இல்லாமல் லைக் சின்னதாக சொல்லுங்கள். அண்ட் யூ ஷுட் கிவ் தெம் த ஹோப் தட் யூ ஆர் நாட் கோனா ட்ராப் தி ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஹோப் உங்களுக்கு உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அட் த எண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைக் யூர் கிரேட்ஃபுல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை மாதிரி நான் ஏன் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வேர்த்து, நான் அந்த கேண்டிடேட் எதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டிசர்வ்ன்ற மாதிரியான சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சா நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ பர்சனல் ஸ்டேட்மெண்ட் வந்து அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது. ஜஸ்ட் டோன்ட் டெல் அபவுட் யுவர் அகாடமிக்ஸ், எவ்ரிதிங். லைக் அது மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்து பண்ண எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் காலேஜ் பேச்சுலர்ஸ் ஆர் 11th 12th ஹையர் ஸ்டடி ஹை ஸ்கூல்ல இருந்து பண்ணது. ஸோ அது மாதிரியான அப்பத்துலேருந்து வந்து இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி மோர் ஸ்பெசிஃபிக். ப்ளீஸ் பி மோர் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரொம்ப பர்சனலாக வந்து அதை வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் ஐ ஹாவ் டைம் இல்லைனா ஏதாச்சுன்னா ஐ ட்ரை டு ரீட் இட் அவுட் மை பர்சனல் ஸ்டேட்மெண்ட். சின்ஸ் it's very personal, I cannot read it out here, so please understand. But I have shared a lot of things that I have included in my personal statement. So if you have any comments, just feel free to post it in the comment section. I'm here to help you out. So bye. So this is my first English video, I think so please please don't judge my English. So yeah, if you have any comments, if you have any doubts, just let me in the comment section. So see you in the next video. And yeah, the next video will be study plan. So bye bye.